ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க 4 மணிக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ், தினமும் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்ன இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நாம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்ணாருன்னா அது நல்லது, அழகா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீன் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும் போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு, அப்படி ஒரு மீன் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் பாஷையில சொன்னா அவருக்கு புரியும், அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது, நாங்க பார்த்ததே இல்லப்பா, வாயில நல்லா வந்து எதுக்கு எடுத்தாலும் கொத்து பரோட்டா போடுவேன். தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாலா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வாங்க, இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே, யாரு எப்ப வர நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10ஆம் தேதியில இருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் வேற என்ன சொன்னாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகள் முழுமையா பயிர்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் பயிர்கடன் தள்ளுபடின்னு சொன்னார். உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, அனைத்து விவசாய சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சது. உடனே மாத்தினாங்க, 50,000 75,000 ரூபாய் அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வெறும் 35,000 ரூபாய் மேல யாருக்கும் கடன் தள்ளுபடி இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு. இதுவே 2006 கழக ஆட்சி நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னபடி 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. அது எப்படி செஞ்சாரு? அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிற அந்த மேடையிலேயே
கோப்புகளை கொண்டு வந்து அங்கேயே கையெழுத்து போட்டாரு. சென்ற ஆட்சியில நம்ம தலைவர் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை நம்முடைய தலைவர் செஞ்சாரு. இந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு முழு பயிர்க்கடனையும் ரத்து பண்ணணும்னு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சீங்க. ஆனா சட்டசபையில பேசின முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவுடைய தூண்டுதலால இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னு உங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தினவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். கழக ஆட்சி நடந்தப்போ மேகதாது அணையை கட்ட விடாம நாம தடுத்தோம், கர்நாடகாவை தடுத்தோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிக பலவீனமான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி மேகதாது அணை கட்டுதான்னு இன்னைக்கு கர்நாடக அரசு முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த அரசு மேகதாது அணை கூடாதுன்னு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் அறிவிச்சாங்க. அப்போ அதை ஆதரிச்சு நான் பேசினேன். மேகதாது பிரச்சனை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது கட்சிகள் கடந்து அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய பிரச்சனை. இந்த அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா கட்சி பிரதிநிதிகளும் ஒன்னா போய் ஒன்றிய அரசுக்கு நாம நம்முடைய அழுத்தத்தை கொடுப்போம்னு சொன்னேன். ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்போம்னு தான் சொன்னேன். உடனே ஆட்சியாளர்கள் பயந்துட்டாங்க. நேத்து கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சனையில அவங்க காட்டியிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதையே மிகவும் ஒரு அவமானமா நினைக்கிறார். குருவையை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வெறும் 1.5 லட்சம் ஏக்கர்ல தான் சாகுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 2,500 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவேதான் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் கொடுங்க, பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியமை அரசே செலுத்த வேண்டும், சம்பா சாகுபடிக்கு இதை உரம் பூச்சிக்கொல்லி இதையெல்லாம் மானியமாக அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்த கோரிக்கையும் ஏற்க இந்த அரசு அதனாலதான் இன்னைக்கு வீதிக்கு வந்து நாம போராடிட்டு இருக்கிறோம். நாம இவங்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொன்னபடி முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யணும், மேகதாது அணை கட்டுறதை தடுத்து நிப்பாட்டி ஆக வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரண தொகையை செலுத்த வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக இந்த டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்தாக வேண்டும்னு நம்முடைய கோரிக்கையை மீண்டும் இந்த அரசுக்கு நினைவுபடுத்த வருகின்றோம். விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிட முன்னேற்ற நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு அனைத்து இடங்களிலும் விவசாயிகள் உங்களுக்கான ஆதரவாக உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் டெல்டா விவசாயிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பக்கபலமாக இருக்கும். காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுடைய உரிமையை என்றைக்கும் நிலைநாட்டுவோம்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய முதன்மை செயலாளருக்கும் கழக தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.